இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அதே யாத்ராகமம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 7:13-14. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்கள் செவி கொடாமல் போனான். இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒரு ஆவி. இன்னைக்கு நிறைய நீங்கள் எவ்வளவு சொல்லுங்க என்ன செய்ய மாட்டாங்க, கல் குத்தி மாதிரி இருப்பாங்க, கரையவே மாது. என்ன சொல்லி பாருங்க, அப்படி சொல்ல பத்தில வீடுகளில் மங்கினி மாதிரி உட்காந்துருக்கான் பாரு, மங்கினி மாதிரி உட்காந்துருக்கா பாரு அப்படின்னா என்ன சொன்னாலும் இப்படி தான் இருப்பாங்க. இந்த இருதய கடினம் அப்படிங்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் போவேன், நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஆவிக்கு பேர் தான் என்னது, இருதய கடினம். நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. இது ஒரு விதமான ஆவி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிசாசு ஒவ்வொரு மனிதனையும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவனை இருதய கடினமாகவே வச்சுருப்பான். எந்த வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், குடியிருக்கிற தெருவாக இருக்கட்டும், அவங்க கொஞ்சம் வித்தியாசமாகவே தான் காணப்படும். எங்கேயும் ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு அனுபவம் என்ன செய்யாது, இருக்காது. கொஞ்சம் இறங்கி போவோமே, கொஞ்சம் விட்டு கொடுப்போமே அப்படிங்கிற நிலைமைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. சரி, புரியுது, நமக்கு ஆபத்து வருது, நம்மளால் இந்த வீட்டில் பிரச்சனை வருது, நம்மளால் இந்த குடும்பத்துக்குள்ளே இப்படி இருக்குது, நம்மளால் இப்படி ஒரு காரியம் இந்த சமூகத்தில் இருக்குது, அந்த சிந்தனையே கிடையாது. எனக்குரிய நான் இப்படி தான் இருப்பேன், என்னை எவன் வெட்டிட்டு செத்தாலும் சரி, எவன் அடிபட்டு செத்தாலும் சரி, நாங்கள் இப்படி தான் இருப்போம். அப்படி சொல்லாங்க. அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள், ஜாதி தலைவர்கள், மத தலைவர், இதெல்லாம் தூண்டி விட்டுட்டு பேசாக்கள் இருக்காங்க பாருங்கள், இவங்கெல்லாம் இப்படி தான். இதைத்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்கிறார், உடைய கல்லான இருதயங்களை நான் என்ன செய்ய போகிறேன், சதையான இருதயமாய் மாற்றப்படும். இந்த கடினத்தை மாற்றணும். அந்த கல்லான இருதயங்களாம் என்ன செய்யப்பட வேண்டியது இருக்குது, மாறப்படணும். எசேக்கியேல் 11:19 வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் கல்லான இருதயத்தை எப்படி கொண்டு வந்துருப்பேன், சதையான இருதயத்தை மாற்றணும்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து கூட பேசும்போது இப்படி சொல்கிறார். மார்க்கில் சுவிசேஷம் 16:14 வாசித்து பாருங்கள். இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, செய்தி வந்துருச்சுங்க, அவர் வந்திருக்கார், அவர் நேர வீட்டுக்கே வந்துட்டார். ஆனால் கூட தங்கள் இருதய கடினத்தினாலே அவர் என்ன செய்யாது இருந்தார்கள், விசுவாசியாக இருந்தார்கள். நல்லா கவனித்து பாருங்கள். இருதய கடினத்தினால சீசர்கள் 3.5 வருஷம் கூட இருந்திருக்காங்க. அந்த 3 வருஷம் கூட இருந்து அவர் கொடுத்ததெல்லாம் தின்றுருக்கானுங்க, எல்லா அற்புத அடையாளங்களை பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறமும் மாத்திரமில்ல, இவங்க மற்ற எல்லாருக்கும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவதற்கு முன்னாடி அவங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நம்ம எருசலேமுக்கு போக போகிறோம், அப்போ கல்லர் கையில் அப்போது போல மனுஷகுமாரன் அகப்படுவார், அவரை அடிப்பார்கள், மறுபடியும் 3ஆம் நாள் அவர் என்ன செய்வார், உயிரோடு எழுந்திருப்பார். இந்த வார்த்தை யாருக்கு தான் சொன்னார், சீசர். நம்மகிட்ட சொல்லல, அங்கே இருக்க பொது ஜனங்களுக்கு சொல்லலை. அவரை பின்பற்றி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்க. 5000 பேருக்கு என்ன கொடுத்தாரு, புருஷர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. அந்த 4000 புருஷர்களுக்கு கொடுத்தார். அப்போ கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 10,000 பேர் 15,000 பேருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருத்தாரு. அவங்ககிட்ட யாரும் அதை சொல்லலை. இவ்வளோ பேர் வந்திருக்கீங்களா, நான் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை. யார்கிட்ட மட்டும்தான் சொன்னார், சீசர்கிட்ட தான் சொன்னார், நான் மறுபடியும் என்ன செய்வேன், உயிரோடு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். மனுஷகுமாரன் 3 நாள் இப்படி இருப்பார், பூமிக்கு அடியில் என்ன செய்வார், இருப்பார் அப்படிலாம் சொல்ல. எப்படி யோனா மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல் நானும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, இதெல்லாம் சொன்னாரா சொல்லலையா, சொன்ன. ஆனால் கூட இந்த ஜனங்கள் உயிர் தெழுந்தபோது என்ன செய்யலை, இருதய கடினங்க. அந்த கடினம் எப்போ வரைக்கும் தொடருது, உலகத்தானுக்கு ஒரு பக்கம் இருதய கடினம் இருக்குது, அது இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்போ இந்த இருதய கடினம் இப்போ யாருக்கு இருக்குதுன்னா, தேவ பிள்ளைகளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி இருந்துக்கு நாங்கள் ஜெபம் பண்ண வரணும், அப்படி எதுக்கு நாங்கள் தியானம் பண்ணி ஆகணும், அப்படி எதுக்கு நாங்கள் பைபிள் வாசித்து ஆகணும், நாங்கள் அப்படி எதுக்கு காலங்கத்தால் ஜெபத்தை கலந்துக்கிடணும், நாங்கள் அப்படி எதுக்கு வீட்டு ஜெபத்தில் வந்து கலந்துக்கிடணும், நாங்கள் இப்படி தான் இருப்போம். வருவோம், ஞாயிற்றுக்கிழமை கலந்துக்கிடுவோம், ஞாயிற்றுக்கிழமை இருப்போம், போவோம், விரும்புனா இருக்கட்டும், இல்லைன்னா போவோம். அப்படி தான் இருக்குது. எல்லா சர்ச்சிலும் இது நடக்குது. புரிஞ்சுக்கிடுங்க. ஒருத்தரை ஆராதிக்கணும், உண்மையாக ஆராதிச்சிட வேணும். சத்தம் ஒரு இல்லையே சொல்லுங்கள், இன்னும் சத்தம் ஒரு இல்லையே சொல்லுங்கள். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தின உண்மையாக போயிடணும். ஆண்டவர் உண்மையாக உண்மை ஆராதிக்கிறேன்ப்பா, உண்மையாக உண்மை தொழுது கொள்ளணும்ப்பா அப்படின்னு சொல்லி இருதய கடினத்தை என்ன செஞ்சிடணும், எடுத்து போட்டுடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிற, நல்லா கவனித்து பாருங்கள். எபேசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். நல்லா கவனிங்க.
ஏம்மா நான் சொல்கிறது குறை இல்லை ஐயா, நான் சொல்கிறது நல்ல, நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, எதுக்கு ரீசன் இந்த வசனம் தான். இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். அவர்கள் எதில் 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 சொல்லுங்கள் சார், மறுபடியும் சொல்லுங்கள். புத்தி என்ன ஆயிடுச்சான்? அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், தங்களுக்கு இருக்கும் அறியாமையினாலே எதற்கு அந்நியராயிட்டாங்களாம்? தேவனுடைய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அதை பெற்றுக்கொள்வதற்கு யாராயிடுறாங்க? சொல்ல புரியுதா? எல்லா நாளும் வந்துடலாம். இப்போ ஏசுனார் வர்றீங்க, நான் ஒரு கருத்து சொல்கிறேன். எல்லா நாளும் வந்திருக்கலாம், இந்த நிமிஷம் வரைக்கும் வந்திருந்தாலும் சரி தான். இப்படியே உட்கார்ந்துருந்தாலும் ஏசுனார் ரொம்ப போக மாட்டாங்க. இருதய கடினம் தான் என்ன செய்யாது, அதுதாங்க எழுதுறது. சிலர் வேணும்னே கடினப்படுறாங்க, சிலர் அறியாமையினாலே இருதயத்தை என்ன செய்கிறாங்க, கடினப்படு. யாரோ சொல்கிறத வச்சுக்கிட்டு அவர் சொல்லிட்டு கிடப்பார், வாங்க நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கவங்களையும் கெடுத்துறது. இந்த மேய்த மாட்டை கெடுக்குதுமா, மெனக்கிட்ட மாடுன்னு சொல்லி கிராமத்தில் சொல்லுவாங்க. அதே மாதிரி சில மாடு எங்கேயும் கெடுத்துருது, ஆவிக்குரிய வாழ்க்கையும் கெடுத்துருது. சிலர் கிளம்பிறவங்களையும் எங்கே நம்ம அங்கே போயிட்டு வந்துடுவோம் வாங்க அப்படி சொல்லி. யதார்த்த வாழ்க்கை புரியணும். இருதயத்தை என்ன செய்யக்கூடாது. கர்த்தருடைய சமூகம் அவ்வளோ அற்பமானது கிடையாது. ஏன் உலகத்தனை பற்றி நமக்கு பேச்சே வேண்டாம், அவன் அப்படி தான் இருப்பான், இருதய கடினம் தான். ஆனால் தேவ பிள்ளைகள் அதை விட்டு விலக வேண்டும். சத்தமாக இல்லை சொல்லுங்கள்.